கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 13:13 நாம் வாசிக்கும் போது, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலனடைவான் என்ற வார்த்தையை நாம் தியானிக்கிறோம். திருவசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் முதல் நம்மை நற்குணசாலியாய் மாற்றுகிறது. அடுத்தது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும். மூன்றாவதாக, அதிகாலையிலே நாம் திருவசனத்தை தேடும் போது உயர்ந்த ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை நிறுத்துவார். இந்த நாளிலே கூட மல்கியா 2ஆம் அதிகாரம் 6, 7, 8 வாசிக்கும் போது, சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை, அவன் என்னோடு சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகை அக்கிரமித்து நின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்கள், அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். ஹல்லேலூயா. நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகர் வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலை வேளையிலே கூட நாம் தியானிக்கிறோம், ஆசாரியனுடைய உதடுகளில் கர்த்தர் வேதத்தை தேடுகிறார் என்று வேதம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் சத்திய வேதம் அவன் வாயில் காணப்பட வேண்டும். அந்த சத்திய வேதத்தின் மூலமாய் அவனிடத்திலே வருகிற அந்த மேய்ச்சலின் ஆடுகளுக்கு அவன் இளைப்பாறுதலான ஒரு வார்த்தை, சமாதானமான ஒரு வார்த்தை, சந்தோஷமான ஒரு வார்த்தை, இடறி போகாத ஒரு வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும். அப்படி என்றால் ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவரும் வேத வசனத்தினால் அவருடைய உதடுகள் நிறைந்திருக்க வேண்டும். ஜனங்கள் அந்த வேத வசனத்தின் அறிவை தேடி, ஆசாரியர்களை தேடி சபைக்கு கடந்து வர வேண்டும். சபைக்கு ஆவலோடு ஜனங்களை எதற்கு வர வேண்டும் தெரியுமா? இன்றைக்கு என் ஆசாரியன் மூலமாய் கர்த்தர் பேசுவார் என்று சொல்லி ஆசாரியன் வேதத்தை அனுதினமும் தியானித்து அந்த சபைக்கேற்ற வார்த்தைகளை தேவ சமூகத்திலே பெற்றுக்கொண்டு வந்து அதை தன் மேய்ச்சலுக்கு கொடுக்கும் போது அந்த சபை வளரும். ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கோ அநேகர் வேத வசனத்தை தேடாதபடிக்கு தங்கள் சுய விருப்பத்தின்படி பேசி அநேக காரியங்களை புல்பிட்டிலே தேவையில்லாத பரியாச வார்த்தைகள், ஜோக்ஸ், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிற வார்த்தைகள், இப்படி பேசுகிறதினால் சபை வளர்கிறதில்லை, மக்கள் வளர்கிறதில்லை. இன்றைக்கு ஆசாரியனுடைய உதடுகளிலே கர்த்தர் அந்த வார்த்தைகளை தேடுகிறார். ஆதியாம் 18:19 வாசிக்கும் போது, அந்த நாட்களிலே யோபு புஸ்தகம் முதல் அடுத்தது ஆதியாகமம், அதற்கு பின்புதான் அப்புறம் பைபிள் எல்லாம் எழுதப்பட்டு வந்தது. ஆனால் ஆதியாம் 18:19 நாம் வாசிக்கிறோம், ஆபிரகாம் தன் குடும்பத்தாருக்கு நீதியும் நியாயத்தையும் கட்டளையிட்டு கற்பனைகளை கருத்தோடு போதித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நீதி நியாய கட்டளைகளை அதுவரைக்கும் இருந்த அந்த வார்த்தைகளை கருத்தாய் போதித்தான். அதனால்தான் ஈசாக்கு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெண் தேடி ஓடவில்லை. இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் தாங்களாகவே மாப்பிளை தேடுகிறார்கள். அதுவும் எப்படி தேடுகிறார்கள்? அந்நிய தேவர்களை ஆராதிக்கிறவர்களோடு கூட உறவு கொள்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய தேவனுடைய வழிபாடுகள் இன்றைக்கு கடந்து வருகிறது. ஆனால் ஈசாக்கு தன் தகப்பனாரால் தனக்கு பெண் பார்க்கும்படி அனுப்பின காரியங்களை பார்க்கிறோம். ஈசாக்கு எவ்வளவு பொறுமையாய் இருந்தார். பெலிஸ்தியர் அவன் அவன் தோண்டின துருவங்களை தூற்று போட்ட போது இந்த பொறுமை, இந்த கிருபை, இந்த அபிஷேகம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, அவன் விதைத்தான், கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதித்தார். சத்ரு சொல்றார், நீ தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே. இதற்கெல்லாம் என்ன காரணம்? ஈசாக்கு, அந்த ரெபேக்காள் வரும்போது கூட ஈசாக்கை குறித்து என்ன சாட்சி சொல்லப்படுகிறது? ஈசாக்கு மாலை வெளியிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான். எதை தியானம் பண்ணி கொண்டிருந்தான்? தன் தகப்பனார் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், வசனங்களை தியானம் பண்ணி கொண்டிருந்தார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தவான்களுடைய வாயில் வேதம் காணப்பட வேண்டும். வீணான வார்த்தைகள் அல்ல, தங்களை பற்றி மேன்மை பாராட்டுகிற வார்த்தைகள் அல்ல, பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள் அல்ல, அடுத்தவர்களை குற்றப்படுத்தி பேசுகிற வார்த்தைகள் அல்ல, கர்த்தர் மாம்சத்தின்படி பேசுகிற வார்த்தைகள் அல்ல. அறிவை அவர்கள் ஜனங்கள் பார்க்க வேண்டும், ஜனங்கள் தேடி வர வேண்டும். அந்த பேசுகிற வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஒரு சமாதான சந்தோஷத்தை தரக்கூடியதா இருக்கணும், இடறி போகக்கூடிய வார்த்தைகளாய் இருக்கக்கூடாது. எப்படி ஆபிரகாம் ஒரு ஊழியக்காரன் எப்படி கருத்தாய் வசனத்தை போதித்து தன் சந்ததியை வளர்த்தானோ அப்படியாய் ஊழியர்கள் காணப்பட வேண்டும். நீதிமொழிகளிலே நாம் ஒரு வசனத்தை பார்க்கிறோம், 28:9 வாசிக்கிறோம், வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபம் ஜெபம் அருவருப்பானது,
நீ எவ்வளவுதான் ஜெபித்தாலும் வேதத்தை நீ தியானிக்காமல் இருப்பாயானால் உன் ஜெபம் அருவருக்கப்பட்டது என்று கர்த்தர். should be balanced. எவ்வளவுக்கு எவ்வளவு ஜெபிக்கிறாயோ தேவ சமூகத்திலே உட்கார்ந்து தேவ வசனத்தை தியானித்து, அது ஊழியர்கள் விசேஷமாய், ஆசாரியர்கள் விசேஷமாய் உங்கள் இருதயத்தை இந்த வார்த்தையினால் நிரப்பி உங்கள் சபைக்கேற்ற மன்னாவை கர்த்தர் கொடுக்கும் போது ஆடுகள் சிதற மாட்டார்கள், அந்த வார்த்தைக்காகவே ஓடி வருவார்கள். இன்றைக்கு ஊழியர்கள் வசனத்தை நல்ல தியானிக்க, நல்ல ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு மந்தையை வளர்க்க கர்த்தர் கிருபை செய்யும்படி செபிப்போமா? நீ எவ்வளவு செபித்தாலும் வேதத்தை கேளாதபடி உன் செவியை அடைத்துக் கொண்டால் அது தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாய் இருக்கும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஊழியர்கள் ஆண்டவரே இன்றைக்கு அவருடைய செவி நாவிலே அந்த வேதத்தை பார்க்க வேண்டும் அப்பா. அந்த வேத அறிவு அவர்களுக்குள்ளே பிரகாசிக்க வேண்டும் சுவாமி. வேதத்தின்படி அவர்கள் நடக்க வேண்டும் அப்பா. வேதத்தை உட்கொள்ள வேண்டும் அப்பா. வேதத்தின்படி அவர்கள் மக்களுக்கு ஒரு சந்தோஷ சமாதானமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும் அப்பா. வேதத்தை ஆண்டவரே தங்களை இஷ்டப்படி புரட்டாதபடிக்கு ராஜா, இடர்கள் அடையக்கூடிய வார்த்தைகளை சொல்லாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்ளும்படி செபிக்கிறோம். எவ்வளவுதான் செபித்து வேதத்தை வாசிக்காமல் இருந்தால் வேதம் வாசிக்காத ஆண்டவரே அப்பா அருவிருப்பானது என்று வேதத்தை வாசிக்கிறோமே. இன்றைக்கு மந்தை பெருக வேண்டுமானால் ஊழியர்கள் வேதத்தினால் நிரப்பப்பட்டிருக்க, வேதத்தை தியானிக்க, அதன்படி ஜீவிக்க, உண்மையை உள்ளதென்று பேச, ஆண்டவரை பேசுகிறபடி நடக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.